லலிதா, லலிதா, இதோ வந்துட்டேனம்மா. சீக்கிரமா வாயேன். பூ பறிச்சிட்டு இருக்கேனம்மா. என்னமோ சும்மா கூப்பிடுறீங்களே. இனிமேல் இந்த பூவெல்லாம் நீ பறிக்க வேண்டாம். பறித்தாலும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். என்னம்மா, என் மேல கோவமா? போடி பைத்தியக்காரி, உன்மேல் நான் கோபித்துக் கொள்வேனா? அப்போ உங்களுக்கு பூ மேலதான் கோபம்? அதெல்லாம் இல்லையடி. இதை கேள, பரமாத்மா இங்க வந்தாரா? ஆமா, பரமாத்மா வந்தாரு. என்னை பார்த்து பிரமாதமாக வர்ணித்து என்னென்னமோ எல்லாம் சொன்னாரடி. அதெல்லாம் சகஜம்தானம்மா. அப்புறம் நான் ஒரு பாரிஜாத மலர் வேண்டும் என்றேன். அவர் எனக்கு ஒரு கொத்து பாரிஜாத மலர் தருவதாக வாக்களித்து விட்டு போனாரடி. அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். ஏண்டி சிரிக்கிறாய்? இல்ல, பரமாத்மாவுக்கு ஒரு காரியம் மிகவும் சுலபம். ஒரு காரியம் என்ன? எல்லாமே அவருக்கு சுலபம்தான். இல்லவே இல்லை, ஒரே ஒரு காரியம் அவருக்கு மிகவும் சுலபம். என்னடி அது? உங்களை ஏமாற்றுவதுதான். அவர் என்னை ஏமாற்ற நினைத்திருந்தால் அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் முடியும். சரிதான் அம்மா, இதெல்லாம் பரமாத்மாவை காணும் வரையில்தான். கண்டு விட்டாலோ கோபம் போகிற இடமே தெரியவில்லை. அவர் மகா மாயக்காரர் தான். ஆனால் அவர் கட்ட மாயங்கள் எனக்கும் தெரியும். இருக்கட்டும், இந்த பாமா பெரு நெருப்பு. அவர் மாயச் சிரிப்பு அதை அடியோடு அணைத்துவிடும். அவர் மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம். வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம் அம்பலப்படுத்தேனோ. மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. அவரதிரில் நெஞ்சுருதி தளர்வதுமேனோ. அவர் முகம் கண்டால் ஏனோ மனப்பரவசமாக. அவரதிரில் நெஞ்சுருதி தளர்வதுமேனோ. அவர் முகம் கண்டால் ஏனோ மனப்பரவசமாக. இனி இது போல சற்று மோசமோ வேணோ. இனி இது போல சற்று மோசமோ வேணோ. அவர் இனியிடம் கொஞ்ச இடம் தருவேனோ. அவர் மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. சாதுவாய் வரும்போது வேஷம் போடுவார். வஞ்சனையில் எனையும் மயக்கிடுவார். சாதுவாய் வரும்போது வேஷம் போடுவார். வஞ்சனையில் எனையும் மயக்கிடுவார். அழகான நடிப்பில் வெங்கிடுவார். என்னை பைத்தியமாக்குவார். வரட்டும் இங்கே. அழகான நடிப்பில் வெங்கிடுவார். என்னை பைத்தியமாக்குவார். வரட்டும் இங்கே. ஜெகஜாலமெல்லாம் ஜெகஜாலமெல்லாம் யாரிடத்தில் ஜெகஜாலமெல்லாம் அறிவேனே நான். இதில் கட்டி வைப்பேன் அன்பை மறந்தார். மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. வரட்டும் இங்கவர் புரட்டெல்லாம் அம்பலப்படுத்தேனோ. மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி விழுவேனோ. நான் மயங்கி விழுவேனோ. பாலம் 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 கோபாலம். பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம்.
பரதம் 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 ஹரிவரதம் பரதம் 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 ரதம் பரதம் ஹரிவரதன் தாமன் 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 பரந்தாமன் தாமன் 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 பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் ஸ்ரீராமா? பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன். என்ன இது? கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தியே, உன்னை நினைச்சுதான் நான் இங்க தவம் இருந்தேன். என்னை நினைத்து தவம் இருப்பதா இது? பாலம் பாலம் கோபாலம், பின்ன எப்படி கூப்பிடுறான்? கிருஷ்ணா, முகுந்தா, கோவிந்தா. கிருஷ்ணா மத்த பேரெல்லாம் இருக்கட்டும், இந்த கோவிந்தா மட்டும் வேண்டாம். ஏன் அப்படி? கிருஷ்ணா, இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற சத்தம் உன்னை கூப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சியா? அது வேற. இன்னும் உலகத்துல எவனாவது கெட்டு போயிட்டான், அவனை கூட கோவிந்தா ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் அதை கூப்பிட மாட்டேன், வேற பேரை தான் கூப்பிடுவேன். சரி, நீ எப்படி வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்கொள். அது இருக்கட்டும், உனக்கு என்ன வேண்டும்? கிருஷ்ணா, நானு இந்த புல்லாங்குழல் வாசிக்கணும். கற்றுக்கொள். கத்துக்கிறதா? அதுக்கு நான் உங்ககிட்ட வர்றேன். நான் கத்துக்கிட்ட லட்சணத்தை பாறேன், எவ்வளவு புல்லாங்குழல்னு. கிருஷ்ணா வரங்குடு. சீதாமா, பழக பழக தானே வரும். உனக்கு வாசிக்க தெரியுமோ? கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கனே. எங்கே பார்க்கலாம்? வாசிக்கட்டா? கிருஷ்ணா, நீ அர்ஜுனனே இந்த அன்னமாக்கி பவளக்கொடி வீட்டுக்கு கொண்டு போனீங்க, அப்ப பாடுன பாட்டு. கர்ண கடூரம். என்ன இது? என்ன கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கா? அப்ப வரம் கொடு. இதற்கெல்லாமா வரம் தருவது? தரமாட்டியா? இப்ப பாரு. ஸ்ரீதாமா, இது என்ன இது? நிறுத்து. அப்ப வரம் கொடு. சரி, தருகிறேன். கொடு. நீ எப்பொழுது வாசிக்க ஆசைப்படுகிறாயோ அப்பொழுது என் பெயரை சொல். சொன்னா அது தானாகவே வாசிக்கும். அப்படியா? ஆஹா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எங்கேயே விக்கிறான், அத விலைக்கு வாங்கிட்டு வர போயிருக்காரு. சங்கீதம் விக்கிறா? அரே, அப்ப நான் கூட கொஞ்சம் வாங்கிக்கிறானே. என்ன படி எவ்வளவு வேலை? படி எப்பா, அண்ணனுக்கு தம்பி சரியா இருக்கேடா. செந்தாமரே, இந்தாப்பா முன்னனே வந்துட்டாரு. படி என்ன விலைன்னு கேளு, சரியா சொல்லுவாரு. ஏன அது சங்கீதம் படியா? எவ்வளவு படியா கொடுக்கறதுல இப்போ இப்ப அளந்து கொடுக்கறாங்க. முகரைய பாரு. செந்தாமரே, இன்னும் கேலியா இருக்கா உனக்கு? இப்ப பாரு என் சங்கீதத்தை. கிருஷ்ணா. அண்ணே, என்ன பரமாத்மா வாதியா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஐயோ, நான் வாசிக்கலையா? என்ன தன்னால வாசிக்கிறேன்? சரிதான் சரிதான். என்னங்க பரமாத்மா உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த புல்லாங்குழலுக்கு கொடுத்துட்டாரு. காபாடேன் காபாடேன். யாரு? கிருஷ்ணன்னா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீதான் காபாடே. ஏண்டா சவார் அவருடைய குடலை திருடிக்கிட்டு வந்துட்டு அவரையே திட்டுறியா? என்னது? நீ என்னப்பா அவனோட பேசிக்கிட்டு? நம்ம வேலையை வேற கெடுத்துட்டான். நீ வா தம்பி போகலாம். இரு, கொஞ்சம் ஒரு வந்துட்டேன்.
நீ வேற இங்க வந்திருக்கியா? உள்ளா உங்களை சத்தம் கேட்டா வேற என்ன விட்டு விட்டு ஓடியாங்கிறது. இனிமே இங்க வருவியா? பெரிய சங்கீத விட்டானா? சங்கீத விட்டான். வாங்கப்பா போவோம். இரு மாவு நாட்டு நல்லா இல்ல. ஏ காக்கா, நீ எங்க போற? அவரு வாச்சாயினா இந்த புல்லாங்குழல் தானா வாச்சாயினா? நீ தலையாட்டிக்கிட்டு இங்கேயே இரு. இது பாரு சத்தம் நிக்க மாட்டேங்குது. அண்ணே உனக்கு சொல்றேன் கேளுங்கண்ணே, ஒடிச்சு போடுங்க. இது சத்தம் கேக்குதே, கேட்க பாரு. அது வேணாம், இல்லாட்டா கொஞ்சம் மெழுகு வச்சு அடைச்சு போடுங்க. ஐயோ இப்ப கூட கேக்குதுடா. என்னன்னு இது பாப்பா ஒண்ணும் புரியலையே. ஐயா மெழுகு வச்சு அடைங்க. என்ன ஐயா எதுக்கும் கொஞ்சம் மூளை வேணும். ஏனுங்க, பரமாத்மா பேரை சொல்லி தானே வாசிச்சீங்க. ஆமா, பரமாத்மா பேரை சொல்லி நிறுத்துமா? கொண்டா 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 கொண்டா. பரமாத்மா போதும். அது போட்டுன்னு உங்க சங்கீதத்தை கொஞ்சம் ஆரம்பிங்களேன். கேட்டு 2 நாள் ஆகுது. இப்ப வாசிச்சு பாக்கட்டா? ஆமாண்ணே வாங்க. ஆஹா ஐயா என்ன சங்கீதி ஐயா. ஆரம்பிச்சிட்டியா நீங்க? என்னம்மா ரசிப்பு? ரசிப்பா? வாசிங்கண்ணே நீங்க. என்ன இந்தாங்க, வாசிக்காதீங்க, கேக்குறதுக்கு சகிக்கல. வாசிங்கண்ணே. ஐயோ இத கொண்டு என்ன செய்ய? அடுப்பு சங்கீதம், அடுப்பு அடுப்பு. கேளுங்கள் மகாஜனங்களே, துவாரகாபுரி மன்னர் மகாராஜ ராஜஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்த திங்களன்று பிறந்த தினமாகையால் நகர் முழுவதும் சகல அலங்கார வைபவங்களுடன் விழா கொண்டாடுமாறு கோரப்படுகிறது. மேலும் ருக்மணி தேவியாரின் அரண்மனையில் எல்லாவித தான தர்மங்களும் செய்யப்படும் ஆகையால் எல்லோரும் வந்திருந்து தேவியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுமாறு கோரப்படுகிறது. கேட்டி அடி கதையை. இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம். வருஷா வருஷம் வழக்கமாகத்தானே செய்கிறார்கள். உன்னை கேட்கவில்லையடி நான். பிராணநாதனே பிராணநாதனே எனது பிராணநாதனே பேதையாதறிவேனே சுவாமி பிராணநாதனே பேதையாதறிவேனே சுவாமி பிராணநாதனே ஏ துளியானந்தம் உயிர்கள் உலகில் வேண்டுவதொரு துளியானந்தம் என் போல் உயிர்கள் உலகில் வேண்டுவதொரு துளியானந்தம் உனது பூர்ண கடாட்சம் இருந்தால் அது பிரம்மானந்தம் உனது பூர்ண கடாட்சம் இருந்தால் அது பிரம்மானந்தம் உயர் சனகாதியார் உயர் சனகாதியர் ஹிருதய சரோஜம் வள
பாமா பாமா, என்ன? ஒன்றுமில்லை. நாளைக்கு பிரபுவின் பிறந்த தின விழா, நீ அவசியம் வர வேண்டும். பிரபு? யார் பிரபு? நம் பிரபுதான். இல்லை இல்லை, உன் பிரபு, உன் சொந்த பிரபு, நீ வளர்த்த பிரபு. ருக்மணி, இம்மாதிரி பக்தி நாடகம் நடத்தி பரமாத்மாவை உன் வலையில் போட்டுக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடிக்காதே. பாமா, நீ குழந்தைத்தனமாக பேசுகிறாய். ஆமா, நான் குழந்தை, நீ பாட்டி. பாமா, பேச்சை ஏன் அதிகமாக விடுகிறாய்? பேசினால் என்ன செய்து விடுவாய்? நான் தான் உன்னை என்ன செய்து விட முடியும்? நீதான் என்னை என்ன செய்து விட முடியும்? என்ன செய்து விட முடியுமா? முடியும் போது சொல்கிறேன். அப்போதும் நான் உன் மீது துளி கூட கோபம் கொள்ள மாட்டேன். உடம்பில் உணர்ச்சி இருந்தால் தானே. பாமா, எனக்கு உணர்ச்சி இருந்தால் நானே இப்படி உன்னிடம் வாரி கட்டிக் கொள்ளப் போகிறேன். ஒன்றும் தெரியாத பொம்மை, ஊரெல்லாம் தெரியுமா பொம்மை. இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம். கட்டின புடவையோடு கள்ளத்தனமாக ரதத்தில் ஏறி ஓடி வந்த இவள் இப்போது கர்ணனாக மாறிவிட்டிருக்கிறாள். உங்க அப்பா விட்டு சொத்தை கொண்டு வந்து தானம் செய்வதுதானே? பாமா, உன்னை போல் நானும் ஒரு ராஜகுமாரி என்பதை மறந்து விடாதே. எனக்கு சொத்து என் சுவாமி ஒருவர்தான். அப்படியாமா? இதுவரையிலும் அது எனக்கு தெரியாதே. நேரமாகிறது, போய. பாமா, இந்த குங்குமம். என்னதான் இருந்தாலும் இந்த குங்குமத்தையா இப்படி வீசி எறிவது? இந்த குங்குமம் எல்லா லோகங்களிலும் புகழப்படுவதல்லவா? மஞ்சளும் குங்குமமும் மங்கள பொருட்கள் அல்லவா? பத்தினி பெண்டிரின் பரிசுத்த குறியல்லவா குங்குமம்? உத்தமிகளை பளிச்சென்று எடுத்து காட்டும் உயர்ந்த பொருள் அல்லவா குங்குமம்? குங்குமம், இந்த குங்குமத்தால் தானே அருந்ததி, அனசூயை, சுகன்யை, நலாயனை முதலியவர்களின் மகிமை இன்னும் பிரகாசிக்கிறது. தேவரும் மூவரும் போற்றும் திவ்ய வஸ்து. வேண்டாம் என்று தள்ளாதே. என் மீது உனக்கு என்ன மனத்தாங்கள் இருந்தாலும் இதை மட்டும் இருக்காதே. இந்த எடுத்துக்கொள். சரி சரி, கொடு. நான் வருகிறேன் பாமா, கட்டாயம் வா. சொல்லியாகிவிட்டது, இன்னும் என்ன பேச்சு? வா பாமா, அவசியம் வா. உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, உயிர் வாழவே இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா. ஓஹோ 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 கழனி காடு கண்ணன் தந்த நம்பீடு, பஞ்சம் பிடித்தீர நாடு பாலி போமே அன்போடு, பஞ்சம் பிடித்தீர நாடு பாலி போமே அன்போடு. கண்ணனே உண்மையா தெய்வமே என்று தினம் ஆனந்தமாயாடுவோம், நல்வாழ்வு வழங்க பாடுவோம். கண்ணனே உண்மையா தெய்வமே என்று தினம் ஆனந்தமாயாடுவோம், நல்வாழ்வு வழங்க பாடுவோம். உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா, இந்த உலகத்துக்கே உணவளிக்கும் உழவனா. జీవదీపమే తాలేలో తాలలలాలో జీవదీపమే తాలే
பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். என் முறையை கேட்க வேணும். பெருமை சேர் மாங்கல்ய பிட்சை தந்தை காக்க வேணும். பெருமை சேர் மாங்கல்ய பிட்சை தந்தை காக்க வேணும். பேதையந்தன் நாதம் செய்த பிழையை தீர்க்க வேணும். என் முறையை கேட்க வேணும். சொன்ன சொல்லை கேட்டிருந்தால் இன்னல் வந்து நேருமா? தன்னை விட யாரும் இல்லை என்னும் கர்வமாகுமா? சொன்ன சொல்லை கேட்டிருந்தால் இன்னல் வந்து நேருமா? தன்னை விட யாரும் இல்லை என்னும் கர்வமாகுமா? உண்மையை நான் அறிந்தேன், உள்ள இருள் மாற்றினேன், என்னுயிர் நீள செய்த தன்மையை போற்றினேன். உண்மையை நான் அறிந்தேன், உள்ள இருள் மாற்றினேன், என்னுயிர் நீள செய்த தன்மையை போற்றினேன். நன்மையே செய்யும் தெய்வநாயகன் பொற்பாதமே, நன்மையே செய்யும் தெய்வநாயகன் பொற்பாதமே. நம்பியே ஆனந்தமாய் வாழ்வோம் எப்போதுமே, நம்பியே ஆனந்தமாய் வாழ்வோம் எப்போதுமே. மனமகிழ் வசந்த காலம் இதே, மனமகிழ் வசந்த காலம் இதே. மதுமலர் வாசம் மருவும் தென்றல் வீசும், மதுமலர் வாசம் மருவும் தென்றல் வீசும். மனமகிழ் வசந்த காலம் இதே. அம்மா, பரமாத்மா வெகு வேகமாக வருகிறார் அம்மா. சரிதான், போடி. அம்மா, என்னம்மா இது? எது என்ன? அம்மா, அம்மா, பிரபு வரப்போகும் சமயத்தில் அப்படி இருப்பது? என்ன கோபம் இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு லட்சணமா இருங்களம்மா. பரமாத்மாவுக்கு பிடித்தமான சியாமந்தகமணி வடத்தையும் போட்டுக் கொள்ளுங்கள். அப்புறம் ஒரே அலங்காரமா இருக்க வேண்டும். இன்னும் எப்படி இருக்க வேண்டும்? நல்லதுக்கு சொன்னால் நல்லதும் பொல்லாததும் நான் அறிய மாட்டேனா? அலங்காரம் யாருக்காக நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? அழகு யாருக்காக நான் அழகா இருக்க வேண்டும்? என்னை கவனிக்காதவர்கள் கண்களுக்கு நான் எப்படி காட்சியளித்தால் என்ன? என்னை சீராட்டாதவர்களுக்காக நான் சிங்காரித்துக் கொள்வானேன். என்னை அலட்சியப்படுத்துபவர்களை நான் ஏன் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும்? வா என்று என்னை அழைக்காதவர்களை நான் மட்டும் ஏன் வரவேற்க வேண்டும்? என்னை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களே வந்து பார்த்துக் கொள்ளட்டும். மந்திர தந்திரங்கள் சகலமும் தெரிந்த அந்த மாயஜாலக்காரருக்கு நான் மட்டும் சளைத்தவளா என்ன? நான் வேண்டும் என்றால் தானே வருவாரடி, தானே வருவாரடி, அவர் தானே வருவாரடி. எந்த அழகு கதனை வல்லமையில்லையோ போடி தானே வருவாரடி. எந்த அழகு கதனை வல்லமையில்லையோ போடி தானே வருவாரடி. ஏனடி சொல்
மனதிலே மிஞ்சினால் கெஞ்சுவார் கெஞ்சினாலும் மிஞ்சுவார் கசந்து போகுதே வர வர வந்த போது வரட்டும் கசந்து போகுதே வர வர வந்த போது வரட்டும் கண்டவிடம் எங்கும் அலைந்து இங்கு மெல்ல பதுங்கி பதுங்கி இப்போதானே வருவாரடி எந்த அழகு கதனை வல்லமை இல்லையோ போடிதானே வருவாரடி. தானே வருவார் என்கிறீர்கள், வந்தபோது வரட்டும் என்கிறீர்கள், வரவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள், வர வர கசந்து போகுதே என்கிறீர்கள். கசப்பு அவருக்கா உங்களுக்கா? என்னம்மா இது? சம்பந்தம் இல்லாமல் உளறுகிறீர்கள். என்னமோ அம்மா. அவர் வந்தால்தான் உங்கள் மனோநிலைமை தெளிவடையுமா? ஏண்டி, இப்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது. பிரபு வந்தால் தான் தெளிவடையும், அப்படித்தானே? ஆமாம்மா. ஆமா, பைத்தியம். எனக்கு பைத்தியம். பிரபு வந்தால் தான் தெளிவடையும். வந்தால் நீ தெரிஞ்சது